ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சஹானா குக்கிங் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கு கிரேவி தாங்க நான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 முட்டை எடுத்திருக்கேன் நான். அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா அதில் இறங்கும். பாருங்கள், நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு மசாலா பார்க்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், அடுத்தது தேவையான அளவு பட்டைங்க. பட்டை பார்த்திங்கன்னா நான் சின்ன துண்டு பட்டை ஒரு 4 துண்டு எடுத்திருக்கேன். 3 கிராம்பு, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்து அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 3 மீடியம் சைஸு வெங்காயம், பெரிய வெங்காயங்க, அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2, வெங்காயம் 3ங்க. புதினா இலை இதையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஒரு கைப்பிடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை அதையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தண்ணி இல்லாத எடுத்து வச்சுக்கோங்க. கரம் மசாலா தூள் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே ரெடி பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம சேர்த்து அரைக்கிறதுனால கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதனால் நான் இதை போட்டு தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் கடையில் வாங்கின கரம் மசாலா தூளாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சாமான் தான் நம்மளுக்கு முட்டை கிரேவிக்கு தேவை. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அந்த கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் எடுத்து வச்சுருந்த 4 துண்டு பட்டை, 3 கிராம்பு, இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இதுக்கு இந்த மசாலாவுக்கு நான் 1 ஸ்பூன் உப்பு மட்டும் நான் இப்போ போட்டுக்கிறேன். போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஏற்கனவே முட்டையில் நான் கொஞ்சம் உப்பு போட்டு அதை வேக வச்சு அந்த முட்டையில் அந்த உப்பு இறங்கியிருக்கும். இப்போ மசாலாவுக்கு தான் நம்ம உப்பு போடுறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நம்ம நைஸாக வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் 3, தக்காளி 2ங்க. தக்காளி இந்த மாதிரி பழுத்து தக்காளியாக போட்டோம்னா கிரேவி நல்ல கலராகவும் நல்ல திக்காகவும் இருக்கும். பாருங்கள், தக்காளி நம்ம முழுசாக போட்டோம். இப்போ எந்த அளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. அடி பிடிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அடி பிடிக்காத நல்லா வதக்கிட்டு பாருங்கள், இந்த தக்காளியில் இருக்கிற தோல் இந்த மாதிரி கழுண்டு வரணும். அந்த அளவுக்கு நைஸாக நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த கிரேவி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் வதக்கிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்திருக்கேன். நீங்களும் எப்போவுமே எது செஞ்சாலும் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து அரைச்சி போட்டுக்கோங்க. அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். அதையும் போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டை பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அடியும் பிடிக்கல. இந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்கக்கூடாது. எண்ணெய் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு கிரேவி செய்யும்போது தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். புதினா எதுக்கு நம்ம போடுறோன்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி அது நல்லா கொத்தமல்லி புதினாலாம் சுருண்டு வரணும். இப்போ அடுத்ததாக கரம் மசாலா தூள் எடுத்து போட்டுக்கிறோம். கரம் மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இது நான் கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து அரைக்கிறதுனால. மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதே அளவு ஸ்பூனில் நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் 2 ஸ்பூன் கூட நீங்கள் போடுறதா போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன்.
போட்டு அந்த பச்சை வாசனைலாம் போகும்போது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நான் தண்ணியே ஊற்றலை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அந்த கிரேவிக்கு தகுந்த ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றுறேன். எல்லா பச்சை வாசனையும் போனதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் அது கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கும் உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செக் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பும் காரமும் இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் கிரேவிக்கு. பாருங்கள், நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும் முட்டை கிரேவிக்கு. அந்த கிரேவி நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து வேக வச்சு கீரி வச்சுருக்கோங்க. அந்த முட்டையை நம்ம கீரி போடும்போது அந்த மசாலா வந்து முட்டையில் நல்லா இறங்கி முட்டை வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்த முட்டையை போட்டுக்கிறேன். நான் வந்து 8 முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். அந்த 8 முட்டைக்கு இந்தளவு வெங்காயம் தக்காளி மசாலா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஜாஸ்தியாக செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி மசாலாவை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வந்து இந்த முட்டைங்களை திருப்பி விடுங்க. அந்த கிரேவியில் அந்த மசாலா நல்லா இறங்கட்டும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஏற்கனவே முட்டை வெந்தது தான். அந்த மசாலா இறங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நம்மளுக்கு முட்டை கிரேவி டேஸ்ட்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு வருது பாருங்கள். வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு முட்டை கிரேவி. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு முட்டை கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸுக்கு, எல்லாத்துக்குமே பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இப்போ வந்து சீரக சம்பா பிரியாணி தான் செஞ்சுருக்கேன், சிக்கன் பிரியாணி. அதுக்கு நான் இதை செஞ்சு வச்சுட்டு சாப்பிட போகிறோம். நீங்கள் வந்து வேறு எதனா டிஷ்ஷு செஞ்சால் கூட அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். நான் சீரக சம்பா பிரியாணி, சிக்கன் 65 செஞ்சுருக்கேன், தயிர் பச்சடி வச்சுருக்கேன். அதுக்கு இந்த முட்டை கிரேவி நான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.